தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிறவியிலேயே சப்பானியான, அதாவது நடக்கவே முடியாத ஒருவனை அவன் கூட இருந்த ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து தேவாலய வாசலில் உட்கார வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, பிச்சை எடுப்பதற்காக. அவன் அந்த தேவாலயத்துக்குள்ளே போகிறவங்க வர்றவங்க எல்லாரோட முகத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். யாராவது ஏதாவது நமக்கு பிச்சை போட்டுற மாட்டாங்களா, ஏதாவது காசு கிடைச்சிடாதா என்ற நோக்கத்தில் அவன் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இவன் வழக்கம் போல் இவங்க கிட்டேருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக பார்த்துட்ருக்குறான். அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விடுகிறார். அவர் தூக்கி விட்ட உடனேயே அவனுடைய கால்களில் பலன் வந்ததாம். உடனே துள்ளி குதிச்சு ஓடி தேவனை துதிக்கிறான். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு பிச்சைக்காரங்கிட்ட அவனுடைய தாத்தா, ஒரு பெரிய புதையல் வச்சிருக்கிறேன், நீ அதை கொண்டு போய் எடுத்து சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை கொடுக்குறாராம். அந்த பிச்சைக்காரன் அந்த பெட்டியை பத்திரமா வச்சு எடுத்து திறந்து பார்த்தானா அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் இருந்திருக்கு. அந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே நமக்காக பிச்சை எடுக்கிறதுக்காக நம்ம தாத்தா இதை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவன் பிச்சை எடுத்துகிட்டே இருந்தானாம். ரொம்ப வருஷம் கழித்து அவன் கூட இருந்த ஒருவன் இந்த பாத்திரம் வித்தியாசமாக இருக்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது பொற்பாத்திரம், அதாவது தங்கத்திலான பாத்திரமா. அந்த பாத்திரம் நிறைய விலைக்கு போகும். அந்த பாத்திரத்தை வச்சு அவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய கண்ணோக்கம் என்ன அப்படின்னா, பாத்திரத்தை பார்த்த உடனே பிச்சை எடுப்பது மட்டும்தான். அதை தாண்டி அவனால் யோசிக்கவே முடியலை. இங்கே இந்த பிச்சைக்காரனும் கூட யோவானையும் பேதுரையும் பார்க்கும்போது ஏதாவது நமக்கு பிச்சை போட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை தாண்டி அவனால் யோசிக்க முடியாது. ஆனால் பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனுக்கு நடக்க முடியுது, கால்களில் பலம் வருது. இவன் ஒருவேளை பேதுருவோ யோவானோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிச்சை போட்டிருந்தா, ஒரு பெரிய அளவில் மணி போட்டிருந்தா கூட எவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்திருக்க முடியும். அவனை தூக்கி கொண்டு டெய்லி வைக்கிறவங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு வாரம், 2 வாரம், ஏன் 1 மாதம் அப்படி தான் அவங்களுடைய சந்தோஷம் இருக்கும். அதற்கப்புறம் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டம்தான் தொடரும். அவன் மறுபடி பிச்சை எடுத்து தான் வாழணும். ஆனால் இப்போ பேதுரு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ எழுந்து நட. இந்த வார்த்தை அவனுக்கு கிடைச்ச உடனே அவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும்படி அவனுடைய கால்களில் பலன் வந்தது. அவன் தேவனை துதித்து கொண்டே துள்ளி குதித்து ஓடுகிறான். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெபம் செய்கிறோம். தேவன் நமக்கு அதை தான் தரணும், நம்ம நினைக்கிற வழியில் தான் அவர் நமக்கு உதவணும் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லி ஜெபிக்கிறோம். தேவன் நமக்கு பதில் தரலையே என்று வேதனையும் துக்கமும் அடைகிறோம். ஆனால் தேவன் உங்களுக்காக வேலை செய்கிறாரு. அவர் உங்களுக்கு கொடுக்குற பதிலில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிரும். நீங்கள் என்னமோ ஒரு நேர சாப்பாட்டுக்காக ஜெபிக்கலாம், ஆனால் தேவன் தலைமுறையாய் நீங்கள் சாப்பிடும்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏதோ ஒரு சின்ன நோயிலிருந்து நீங்கள் விடுபடணும்னு ஜெபிக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்தை தேவன் தரப்போகிறாரு. உங்கள் குடும்பம் முழுவதும் எப்பொழுதும் தலைமுறையாய் சமாதானத்தை அள்ளி தரப்போகிறார். அவர் கொடுக்கிற சுகத்தினால்
நீங்கள் போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை செழிப்பாக போகிறது. உங்கள் இருதயம் சமாதானத்தால் நிரம்ப போகிறது. உங்களை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்படத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவு உயரப் போகிறது. வாழ்நாள் முழுவதும் உங்களை சந்தோஷமாக தேவன் வைக்கப் போகிறார். நீங்கள் இது கிடைத்தால் போதும் அப்படின்னு நினைச்ச நேரத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை செட்டில் பண்ணணும்னா எவ்வளவு தேவையோ அதை எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு தருகிறார். உங்கள் வேலையெல்லாம் அவரை துதித்து துதித்து பாடி சந்தோஷமாக இருக்க வேண்டியது மட்டும்தான். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, உமக்கு ஒரு சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. அப்பா, கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஜெபிக்க சொல்லி போட்டிருக்காங்க ஏசப்பா. ஹஸ்பண்டுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரிசல்ட்டு வேலையே கிடைக்காது என்று சொன்னாலும் எனக்கு நீங்கள் வேலை கிடைக்க வைக்க வல்லவர் என்று அப்பா நம்பிக்கையோடு போட்டிருக்காங்க ஏசப்பா. மகளுடைய மேரேஜுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்பா. ஒவ்வொரு கமெண்ட்டில் இருக்கிற ரிக்வெஸ்ட்டுக்காகவும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை அப்பா ஸ்தோத்திரம் வீணாய் போவதில்லை நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் அதிசயம் செய்ய அப்பா நீங்கள் தயாராகிட்டீங்க ஏசப்பா. அதற்கான வேலைகளை நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. ஹஸ்பண்டுக்காக அப்பா வேலை கிடைப்பதற்காக, மகளின் மேரேஜுக்காக இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் அப்பா நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஏதோ எதேச்சையாக அவர்கள் இன்று அதை கேட்கல ஏசப்பா. நீங்கள் தெரிந்தெடுத்து இன்றைய வசனத்தை அவர்களோடு பேசியிருக்கீங்க ஏசப்பா. என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று கவலையோடு கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகளை அப்பா உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அப்பா அந்த பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்று நீங்கள் ஆறுதல் படுத்தியிருக்கீங்க ஏசப்பா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா அபரிதமாக அவங்க நினைக்கிறதுக்கும் மேலாக நீங்கள் செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உங்கள் வழிகள் வேறு அப்பா, எங்களுடைய நினைவுகள் வேறு, உங்கள் நினைவுகள் வேறு ஏசப்பா. ஆமென். நாங்கள் நினைக்கிறதப்பா எங்களுடைய 1 வாரம் 2 வாரம் 2 வருஷம் 3 வருஷ தேவைகளாக தான்ப்பா இருக்கும். ஆனால் எங்களுக்கு நீங்கள் தருகிறது அப்பா எங்கள் வாழ்நாள் செட்டில்மெண்ட்ப்பா. ஆமென். எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு இது நன்மையோ அதை நீங்கள் யோசிக்கிறீங்க ஏசப்பா. எங்களுடைய மூளை அந்த அளவுக்கு யோசிக்க முடியாதுப்பா. ஆனால் ஸ்தோத்திர ஏசப்பா எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது ஏசப்பா. எங்களுடைய அடுத்த 5 வருடம் 10 வருடங்கள் 15 வருடங்கள் அப்பா இன்னும் எத்தனை வருடங்களோ அதற்கெல்லாம் சேர்த்து எங்களுக்காக நீங்கள் யோசிக்க வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. ஆமென். நன்மைகளை செய்பவராக இருக்கீங்க ஏசப்பா. எல்லா நாட்களிலும் நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க எங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்களுக்காக நீங்கள் செய்து முடிச்சிருக்கீங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், செல்வ செழிப்போடு அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வாழ வைக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இயேசு என்று நம்பி வந்தவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் யார் முன்னாடியும் இழிவாக பேசுவதற்கு அப்பா நீங்கள் விட்டுவிட மாட்டீங்க ஏசப்பா. வைராக்கியமுள்ள தேவன் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் அப்பா நீங்கள் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. உண்மை நம்பி வந்தவரை நீங்கள் கைவிடுவதே இல்லை ஏசப்பா. நீங்கள் மனுஷராக அப்பா இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களிடம் வந்த ஒரு நோயாளியை கூட, ஒரு பிசாசு பிடித்தவனை கூட அப்பா ஒருவரை கூட நீங்கள் வெறுமையாய் திரும்பி அனுப்பலை ஏசப்பா. அனைவரும் எல்லாரும் என்ன கேட்டுட்டாங்களோ அதை நீங்கள் செஞ்சீங்க ஏசப்பா. அவங்க கேட்டுக்கொண்டதற்கும் மேலாக செஞ்சீங்க ஏசப்பா. அவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிங்க ஏசப்பா. இருதயத்தில் சமாதானத்தை கொடுத்தீங்க, சுகம் கொடுத்தீங்க. ஆமென். ஆறுதல் செஞ்சீங்க ஏசப்பா. பேய் பிசாசுகளை விரட்டினீங்க ஏசப்பா. இன்று அதே ஜீவனுள்ள தேவன் எங்களோடு இருக்கீங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் நீக்கப்பட்டு ஆமென் உமக்கு சாட்சியாக அப்பா உயர்ந்த இடத்தில் நீங்கள் எங்களை வைக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்மிடம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.